வணக்கம். இது சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மாணவர்கள் நேரடியாக பங்கு பெற்றி அவர்களுடைய திறமையை வெளிக்காட்டுகின்ற வகுப்பு. இதில் 1999 ஆண்டு நடைபெற்ற அரச பரீட்சை வினாத்தாள் 1 22வது 23 24 வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள். ஆசிரியர் முதல் விடை காணும் விளக்கம் வழங்கிய பின் மாணவர்கள் அதை புரிந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய சொந்த மொழி நடையில் விடை காணும் விளக்கங்கள் கூறுவார்கள். இது கொஞ்சம் விரைவாகத்தான் விடை காணும் விளக்கங்கள் வழங்குவேன். மாணவர்கள் விளங்கிக் கொள்கிற ஆற்றலை பொறுத்து மேற்கொண்டு பார்ப்போம். இந்த உருவங்களில் அமுதனின் உருவத்தை தெரிவு செய்க. இது 1999 ஆண்டில் நடந்த அரசு பரீட்சைத்தாள் கேள்வி. இதில் 5 முகங்கள் சித்திரப்படங்களாக தந்திருக்கு. அந்த 5 முகங்கள்ல 5 சிறுவர்கள் இருக்கிறார்கள். இதில் அமுதன் என்ற சிறுவன் எது என்று கேட்கப்படுகின்றது. தரப்பட்ட தகவல்களுக்கு ஏற்ப நாங்கள் இது அல்ல என்று ஒதுக்கி கொண்டு போகின்ற போது சரியான உருவப்படம் உரிய அமுதனை கண்டுபிடிப்போம். அமுதன் சிரித்தபடி இருப்பான். அப்ப இதில் யாராவது முகத்திலே அழுகிற சுபாவம் காட்டினால் அவரை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்ப எங்களுக்கு தெரியும், முக அமைப்பில் நாங்கள் முகம் என்றால் எப்பொழுதும் வட்டமாகத்தான் வரைகிற வழக்கம். அந்த வட்ட முகத்தில் வாய் ஒன்றுதான் சிரிப்பு, கவலை, சாதாரணத்தை காட்டும். இப்ப கவலையாக இருந்தால் வாய் இப்படி இருக்கும், அப்படி இல்லை சாதாரணமாக இருந்தால் வாய் இப்படி இருக்கும். அதாவது மகிழ்ச்சியாக இருந்தால் இப்படி இருக்கும், வாய் சிரித்தபடி இருக்கும். அப்ப இந்த அடிப்படை கருத்தை வைத்து நாங்கள் இதில் சிரித்தபடி இருப்பான் என்ற தகவலுக்கு இது தவறானது. ஏனென்றால் அந்த முகம் சாதாரணமாக காட்சி அளிக்கின்றது. அவர் சிரிக்கவும் இல்லை, அளவும் இல்லை. அமுதன் தலைமயிரை நடுவகிடித்து இழுத்திருப்பார். நடுவகிடு என்றால் தலையின்ற நடுப்பகுதியில இருந்து 2 பாகங்களாக பிரிக்கிறது. அப்ப இதுல மிச்ச 4 படத்திலையும் பார்த்தால் நடுவகிடு இல்லாமல் இருப்பது இவர். அப்ப இந்த படமும் நீக்கப்படுகின்றது. அடுத்தது, அமுதனின் மேல்வாய் முன்பல் விழுந்துள்ளது. அப்ப முன்பல் விழாத சிறுவன் யாராவது இருக்கிறானா என்று பார்த்தால், அதாவது மேல்வாய் முன்பல்லு என்று சொல்லப்படுகின்றது. அப்ப மேல்வாய் முன்பல்லு விழாத சிறுவனே சரியாக எங்களால் அணுக முடியவில்லை. சிறுவனை இவர் பொருத்தமாக இருக்கலாம். இப்ப அடுத்த தகவல், அமுதனின் முகத்தில் இடது பக்கத்தில் ஒரு பச்சம் உள்ளது. நாங்க ஒரு கடதாசியில வலது கை வைக்கிற பக்கம் வலது எனவும் இடது கை வைக்கிற பக்கம் இடது எனவும் கற்றிருக்கின்றோம். இது வலது பக்கம், இது இடது பக்கம். கையை வைத்தால் இப்படியாக இருக்கும், வலது பக்கம் இடது பக்கம். ஆனால் ஒரு ஆளில வலது பக்கம் என்றால் அவருடைய வலது காது, இப்போ ஒரு சிறுவனை எடுத்துக்கொண்டால் இவற்ற வலது காது இது, இடது காது இது. அப்ப இங்கே என்ன சொல்லப்படுகின்றது? அமுதனின் முகத்தில் இடது பக்கத்தில் ஒரு மச்சம் உள்ளது. அப்ப இதுல நாங்க இடது பக்கத்துல மச்சம் உள்ளது என்று பார்க்கின்ற போது இவர் இல்லை, இவற்ற வலது பக்கம்தான் மச்சம் இருக்கின்றது, இவரும் இல்லை. அப்ப நிச்சயமாக விடை இதுவாகத்தான் இருக்கும். முதல்ல நாங்கள் இதை பல்லமைப்பை பார்த்து சித்திரப்படம் தெளிவில்லாததால, அதாவது முன்பல் விழுந்திருக்கின்றது என்ற வெளி தெரிகின்றது, ஆனாலும் மற்றதுகளிலேயும் அப்படியே இருக்கிறபடியா இவரை தவிர்த்து கொண்டோம். ஆனால் இப்ப அமுதன் என்பது இவர் என்பதை துணிந்து கொண்டோம். இனி நாங்கள் நிச்சயப்படுத்திக் கொள்வோம். அமுதன் சிரித்தபடி இருப்பான். இப்ப இது ஓகே. அமுதன் தலைமையை நடுவகிட்டிருப்பான். இது ஓகே, 2 பக்கம் பிரித்திருக்கு. மேல்வாய் முன்பல்லு விழுந்துள்ளது. முன்னுக்குள்ள பல்லு அவன் விழுந்திருக்கின்றது. ஓகே.
அமுதனின் முகத்தில் இடது பக்கம், அதாவது இது அவற்றை வலது பக்க காது, இது அவற்றை இடது பக்க காது. அப்ப இங்க மச்சம் இருக்கின்றது. ஆகவே அமுதன் 4வது படம் என்பதை துணிந்து கொண்டோம். இனி அடுத்த வினாவுக்கு இதே போல்தான் விடை காணும் விளக்கத்தை பார்ப்போம். இந்த வினாவில இந்த உருவங்களில் கல்பனாவின் உருவத்தை தெரிவு செய்க. இங்கேயும் 5 பிள்ளைகள் தரப்பட்டிருக்கு. அவனங்க 5 பிள்ளைகளையும் பார்த்து இதுல தகவல்களை, அதாவது தரப்பட்ட தகவல்களுக்கு ஏற்ப சரியான உருவம் அல்லாததை முதல் தவிர்த்து கொண்டு வரைக்க சரியான உருவத்தை தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கும். இதுல முதலாவது தகவல், கல்பனா மயிரை நீளமாக பின்னி இருப்பாள். அப்ப நீளமாக பின்னாதால நாங்க இதுல தவிர்த்து கொள்ளலாம். அப்ப நீளமாக பின்னாதது இவ. ஏனென்றால் இவாட தலைமுடி பின்னாலே அப்படியே போவதொழிய நீளமாக பின்னவில்லை. மற்ற 4 பேரும் பின்னி இருக்கிறார்கள். கல்பனா நெற்றியில் பொட்டு வைத்திருப்பாள். அப்ப பொட்டு வைக்காததில் நாங்க தவிர்க்கிறது இவா. இவாண்ட நெற்றியில பொட்டு இல்லை, இல்லாதபடியே இவ பொருந்தாது. கல்பனா கவலையோடு இருப்பாள். அப்ப சந்தோஷமாக இருக்கிறவரை நாங்க தவிர்த்து கொள்ளலாம். இவ சந்தோஷமாக இருக்கிறார். ஏன் வாய் இப்படியாக இருக்கின்றது, கவலையா இருக்கிறது, இந்த வாய் இப்படி இருக்கிறது. அவ 2 பேரும் கவலையாகத்தான் இருக்கணும். கல்பனா மயிரை வகுடித்திருப்பாள். அப்ப இதுகம் இல்லை, இதுதான் நடுவகு. ஆகவே கல்பனா 3வது என்பதை நாங்கள் துணிந்து கொண்டோம். இங்கே எதை பின்பற்றுகிறோம் என்றால், தரப்பட்ட தகவலுக்கேற்ப தவிர்த்து கொண்டு போகின்ற போது ஒரு படம் மீதமாக சரியாக வருகின்றது. இது தரவைந்து புலமை பரிசில் பரீட்சைக்கான 14 தலைப்புகள்ல உள்ள ஒரு தலைப்போடு சார்பான வினா என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். அதாவது சித்திரப்படங்களை ஒப்புநோக்கி அந்த தரப்பட்ட தரவுகளோட கூற்றுக்களோடு ஒப்பிட்டு விடை காணும் விளக்கம். இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். 24வது வினா. இந்த உருவங்களில் ஹனீபாவின் உருவத்தை தெரிவு செய்க. இதுல முதலாவது, ஹனீபாவின் தலையில் மயிர் இல்லை என்று சொல்லப்படுகின்றது. அப்ப மயிர் உள்ளவர்களை நாங்கள் இங்கே தவிர்த்து விடலாம். இவ 2 பேருக்கும் மயிர் இருக்கு. அப்ப இவ 2 பேரும் இல்லை. இவ 2 பேரும் ஹனீபா இல்லை. ஹனீபா நீண்ட நாடியை உடையவன். அப்ப நீளமான நாடி என்றால் இவரும் சரி இவரும் சரி, அதை இவர் பொருந்தாது. அப்ப இவரும் இல்லை. ஏன் என்றால் நீளமான நாடி என்றால் ஒடுக்கமாக இருக்கும். ஹனீபா மகிழ்ச்சியோடு இருப்பான். 2 பேரும் மகிழ்ச்சியாத்தான் இருக்கிறார்கள். அதுபடியா அதை கொண்டு நாங்கள் துணிய முடியாது. ஹனீபாவின் காதுகள் சிறியவை. இதுல இவற்ற காது பெருசாக இருக்கிறது, அந்த காது சின்னனாக இருக்கிறது. ஆகவே ஹனீபா இவர் என்பதை துணித்து கொண்டோம். இப்ப நாங்க 3 வினாக்கள்லையும் 5 சித்திரப்படங்கள் தரப்பட்டு அந்த சித்திரப்படங்களை அடிப்படையாக கொண்டு வினா கேட்கப்பட்டது. அதாவது ஒருவரை தெரிவு செய்கிற வினா, அதற்கு தெரிவு செய்யும் முறையே ஆசிரியராக நான் உங்களுக்கு விளக்கம் தந்தேன். இதை புரிந்து மாணவர் வெளிப்படுத்துகிறார் என்று பார்ப்போம். லீசா, வகுப்பில் இருக்கிறீங்களா? சரி. இப்ப நான் இந்த 3 கேள்விக்கும் விடை விளக்கம் தந்த நான் உங்களுக்கு விளங்கிட்டுதா? சரி. எங்க 22வது கேள்விக்கு வினாவுக்கு நீங்க விளங்கின விதத்துல உங்களோட சொந்த மொழி நடையில விடை விளக்கம் சொல்லுங்கம்மா. இந்த உருவங்களுள் அமுதனின் உருவத்தை தெரிவு செய்யுங்கள். இப்ப இங்க வந்துட்டு 5 உருவங்கள் தந்திருக்காங்க. முதல்ல சில 4 கூற்றுகள் தந்திருக்கி. முதலாவது கூற்று, அமுதன் சிரித்தபடி இருப்பான். அப்ப சிரிக்காதால தெரிவு செய்யணும். அப்ப முதலாவது இருக்கிறார் வந்துட்டு சிரிக்கவும் இல்லை, அழுகையும் இல்லை, அவர் சாதாரணமாக இருக்கிறது. அப்ப அவர் வந்துட்டு பொருந்த மாட்டாரு. முதல்ல வைக்கிறார். அமுதன் தலைமயிரை நடுவாயிட்டு இழுத்திருப்பார். அது இப்ப 3வது இருக்கிறார் வந்துட்டு தலையை நடுவகுக்காம சும்மா நேரம் வாழ்ந்திருக்கிறது. அப்ப அவரு அமுதனா இருக்கிறது. அப்ப அவர் பொருந்தாது. அமுதனின் மேல்வாய் முன்பல் புரிந்துள்ளது. இப்ப இந்த
நாலாவது இருக்கிறாள் அந்த மேல்வாய் முன்பால் உளுந்திருக்குது. அப்ப அவரும் பொருந்த மாட்டார். அமுதனின் முகத்தில் இடது பக்கத்தில் மச்சம் உள்ளது. அப்ப இந்த கடைசி இருக்கிற இந்த நான்காவது படம், இந்த நான்காவது படத்துல அமுதன் முகத்துல இடது பக்கத்துல மச்சம் இருக்கு. அப்ப அமுதனின் முகத்தில் இடது பக்கத்தில் மச்சம் உள்ளதுதான் எங்களால மிக திருத்தமாக விடையாக அணுக ஏதுவாக இருந்தது. முன்பல்லு என்பது இவருக்கு முழுப்பல்லும் இல்லை, இவருக்கு ஒரு கொஞ்சம் தான் தெரியுது. ஆனா இவருக்கும் மேல்வாயில முன்பல் உடைந்த மாதிரி தான் தெரியுது. அப்ப நாங்க இதுல துணிய வந்தது இந்த இடது பக்கம் மச்சத்தை பொறுத்தும். சரி, வாழ்த்துக்கள். அடுத்த கேள்விக்கு சர்வேஸ் உங்களால விட சொல்ல முடியுமா? சரி, இப்ப அடுத்த கேள்வியை வாசித்து விளக்கம் சொல்லுங்க. இந்த உருவங்களுள் அனிபாவின் உருவத்தை தெரிவு செய்யுங்கள். இதுல 5 முகங்கள் உள்ளன. அதுல கல்பனாவை எப்படி தெரிவு செய்வீர்கள் சொல்லுங்க. கல்பனா மயிரை நீளமாக பின்னிருப்பாள். 5வது நீளமாக பின்னவில்லை. அப்ப 5வது நீளமாக பின்னாதபடியால் அவ இல்லை, அப்படித்தானே? நீளமாக இல்ல முடி. ஹாய், ஓகே, அவ இல்ல. மற்றது கல்பனா நெற்றில் பொட்டு வைத்திருப்பாள். 4 பேரும் பொட்டு வைத்திருக்கிறோம். யார் பொட்டு வைத்திருப்பாள்? இதுல 3 பேரிலோ பொட்டு வைத்திருக்கிறோம், ஒரு ஆள் பொட்டு வைக்கவில்லை. அது யார்? முதலாவது இருக்கிறவா பொட்டு வைக்கல, அப்ப அவவே தவிர்த்தாச்சு. அடுத்தது கல்பனா கவலையோடு இருப்பாள். 4வது படம் சிரித்தபடி இருக்கிறாங்க. சிரித்தபடி இருக்கிறா, அப்ப இவவும் இல்லை. அடுத்தது கல்பனா மயிரை நடுவே விட்டு இழுத்திருப்பாள். அப்ப யார்? 3வது விடைதான் நடுபகுதிக்கு இழுத்திருப்பாங்க. சரி, நல்ல பிள்ளைகளே, அடுத்த கேள்வியே நான் வேற இந்த வகுப்புல இருக்கிற பிள்ளைகள் யாராவது வேற வகுப்புல இருக்கிறீங்களா? இல்லை, ஒருத்தரும் இல்லை. அப்ப லீசாவே திரும்ப இந்த கேள்விக்கு விட சொல்லுங்கம்மா. இந்த உருவங்களில் ஹனிஃபாவின் உருவத்தை தெரிவு செய்யுங்கள். இங்க வந்துட்டு 5 உருவங்கள் தரப்பட்டிருக்கு. அதுல 4 கூற்றுகள் தந்திருக்காங்க. முதலாவது கூற்று, ஹனிஃபாவின் தலையில் மயில் இல்லை. அப்ப நாங்க மயில் இருக்கிற உருவத்தை தெரிவு செய்யணும். மயில் இருக்கிற உருவம் வந்து முதலாவதுல மயில் இருக்கு, 5வது உருவத்திலே மயில் இருக்கு. அப்ப அது அவங்க 2 பேரும் வரமாட்டாங்க. 2வது கூற்று, ஹனிஃபா நீண்ட நாடியை உடையவர். அப்ப இந்த 2வது இருக்கிறால வந்துட்டு கட்டையா இருக்குது அந்த நாடி, அப்ப அவர் பொருந்த மாட்டாரு. இந்த 3வது இருக்கிறாரு 4வது இருக்கிறாரு நாடி நீளமா தான் இருக்குது. ஹனிஃபா மகிழ்ச்சியோடு இருப்பான். இந்த 3வது உருவத்திலே 4வது உருவத்திலே மகிழ்ச்சியா தான் இருக்காங்க, அப்ப அது பொருந்தும். ஹனிஃபாவின் காதுகள் சிறியவை. இந்த 4வது படத்துல ஹனிஃபாவோட காது வந்துட்டு பெருசா இருக்குது. ஆனா 3வது படத்துலதான் சிரிசா இருக்குது. அப்ப 3வது விடை. வெரி குட், வாழ்த்துக்கள். அடுத்த வினாவிடை விளக்கத்தில் சந்திப்போம்.